ஆசி பெற்ற ராசி. நமது ராசிக்கான ஆசிகள் நமக்கு இந்த பிரபஞ்சம் என்ன வழங்கியிருக்கிறது, நமது ராசிக்கான பலன்கள் என்னவாக இருக்கிறது, இந்த ஜாதகத்தினுடைய அடிப்படை உண்மைகள் என்ன, இந்த ஜாதகத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது, நம் ராசியை பற்றி நாம் எப்படி தெரிந்து கொள்வது என்கிற ஒரு ஆராய்ச்சி தான், ஒரு முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே. உங்கள் ராசி எப்பொழுதுமே ஆசி பெற்ற ராசியாக இருக்கட்டும். இந்த நிகழ்ச்சி ஆசி பெற்ற ராசி. உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில், அதாவது 12 ராசிகளுக்கான ராசி பலன்கள், அதில் என்ன ஃபேக்ட் உண்மையாக நடக்குமோ அதை சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறேன். அப்படி பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்கு இன்றைக்கும் ஜென்ம ராசி அவங்களுடைய ராசியிலேயே சந்திரனோட சஞ்சாரம் இருக்குது. சந்திரனோட சஞ்சாரம் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த என்ன முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறதுல கொஞ்சம் குழப்பங்கள் இருக்குன்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் இவங்களுக்கு மிக அருமையான ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி வந்து போன டிசம்பரில் மாறியிருக்காரு பாருங்கள், 11ஆம் இடத்துல மாறியிருக்காரு. அப்படி மாறியிருக்க இந்த சனி பயிற்சியால் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு புது புது தொழில்கள் அமையும். நல்ல என்ன நினைக்கிறாங்களோ அப்படின்னு நினைக்கும். சனியோட சஞ்சாரம் நல்லா இருக்கும்போது தான் தொழில் நல்லா அமையும். அப்படிப்பட்ட இந்த ராசிக்காரர்களுக்கு வந்து 2ஆம் இடத்துல குரு வேறு, தனஸ்தானத்தில் குரு வரும்போது பார்த்திங்கன்னா தனம் இவங்க ட்ரை பண்ணாமே பணம் வந்துட்டுருக்கும். நல்ல செய்திகள், குழந்தை பிறக்காதவங்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு நல்ல நிகழ்ச்சிகள்லாம் இவங்களுக்கு நிச்சயமாக நடக்க போகிறது. ஆனாலும் 1ஆம் இடத்துக்கு சந்திரன் வந்து கொஞ்சம் மனக்குழப்பங்களை தருவார். அது எப்படியும் டெய்லி மாறிட்டு தானே இருக்க போகிறார். அதனால் பார்த்திங்கன்னா அந்த பயம்லாம் விட்டுடணும். அவங்களுடைய குலதெய்வம் என்ன, அந்த குலதெய்வ வழிபாடு வந்து மேஷராசிக்காரர்களுக்குன்னு இல்லை, 12 ராசிக்காரர்களுக்குமே அவங்கவுங்களுடைய குலதெய்வ வழிபாடு மிக அருமையான நல்ல பலன்களை தரும். அடுத்ததாக நம்ம பார்க்குற ராசி ரிஷபராசி. ரிஷபராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திரன். இன்றைக்கி வந்து 12ஆம் இடத்துல தான் சந்திரன் இருக்குது. அந்த 12ஆம் இடத்து சந்திரன் என்ன பண்ண போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள்லாம் இருக்கும். கையில் வந்து நிறைய காசு கொண்டு போனீங்க அப்படின்னா நண்பர்களோடு போகும்போது அந்த சாப்பாடு, போக்குவரத்து, இதெல்லாம் எல்லாத்துக்கும் நீங்கள் தான் பே பண்ண வேண்டியிருக்கும். தன விரயங்கள் ஜாஸ்தியாகும். அந்த பொருள் வாங்கியிருக்கவே வேண்டாம், வீட்டுக்கு வந்து தான் தெரியும், இந்த வாங்கியிருக்க வேண்டாமே, இது மாதிரி ஏற்கனவே 2-3 இருக்கே, இதை வாங்கிட்டோமே அப்படிங்கிற ஒரு மனசு குழப்பங்கள்லாம் இந்த 12ஆம் இடத்து சந்திரன் கொடுக்கும் சார், விரயங்களை கொடுக்கும். அதே சமயம் குருவுடைய சஞ்சாரம் ரொம்ப அருமையாக இருக்குது. இவருடைய ராசியிலேயே குரு வந்திருக்கு. ரிஷபராசிலேயே குரு இருக்கிறதுனால அதனுடைய பார்வை வந்து 5, 7, 9 இருக்கும். 5ஆம் இடத்துல இருக்குன்னா புத்திரபாக்கியம், 7ஆம் இடத்துல இருந்தால் திருமணமாகாதவங்களுக்கு திருமணமாகும். 9ஆம் இடத்துல குரு பார்த்துக்கும்போது தகப்பனார் வந்து ஹாஸ்பிட்டலைஸாக இருக்குது சார், ரொம்ப முடியாமல் இருக்காருன்னா வீட்டுக்கு வந்துடுவார், டிசைட் வீட்டுக்கு அது மாதிரி அருமையான நாள். மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப அருமையாக உதவி பண்ணுதே, அதையும் நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்குறது மிதுனராசி. மிதுனராசிக்காரர்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷமான ராசிக்காரர்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து எல்லாத்துலேயுமே பேச்சு, நடத்தை, அவங்களுடைய நடைமுறை, பாவனை எல்லாமே சுத்தமாக இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவங்களுக்கு இவங்களுக்கு இன்றைக்கி 11ஆம் இடத்துல சந்திரன். 11இல் சந்திரன் வரும்போது என்ன சொல்லலாம் அப்படின்னா, தொழிலில் வியாபாரம், புதுசாக வியாபாரம் பண்ணுறீங்க, புதுசாக தொழில் ஆரம்பிச்சிருக்கீங்க, அவங்களுக்குலாம் வந்து அபரிமிதமான நல்ல லாபங்கள் வரக்கூடிய, அந்த லாபத்தை தரக்கூடிய ஆலோசனைகளை வழங்கக்கூடிய ஒரு புதிய நபர் உங்களுக்கு இன்றைக்கி அறிமுகம் ஆவார். அப்படிப்பட்ட ஒரு அருமையான நாள். 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் வந்து மிக அருமையான ஒரு நல்ல பலன்களை நிச்சயமாக தருவார். அதே சமயம் பார்த்திங்கன்னா சயன சுகம், படுத்து ரெஸ்ட் எடுக்கணும் சார், ரொம்ப ஓடி பண்ணியிருந்தோம் ரைட், அன்றைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெஸ்ட்டு கிடச்சிடும். நீங்கள் அந்த ரெஸ்ட்டை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு 9ஆம் இடத்துல சனியோட சஞ்சாரம் இருக்குது. அந்த சனி 9ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தகப்பனார் வகையில் கொஞ்சம் மனஸ்தாபங்கள் வரலாம். அதெல்லாம் வந்து ஆண்டு பலன்கள் இருந்தாலும் சனியோட சஞ்சாரம் சேர்ந்து நம்ம ராசி பலனை தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. அப்படிப்பட்ட உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் நல்லதும் நடக்கும், கெட்டது 50-50ன்னு வச்சுக்கோங்களேன், மாறி மாறி வரக்கூடிய நாட்கள். இன்பமும் காலையில் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், 12 மணிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொசிஷன்ஸ்லாம் மாறுது. அடுத்த நாள்லேருந்து பாருங்கள் கொஞ்சம் மாற்றங்கள்லாம் நிறைய இருக்கும். அடுத்தது கடகராசி. கடகராசிக்கு பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல சந்திரன் 10ல் வந்தும்போது தொழில் சம்மந்தப்பட்ட புதிய ஆலோசனைகள், புதிய ஒரு என்ன சொல்கிறாங்க, இந்த தொழிலை விட்டுலாம் சார், வேறு தொழில் ஆரம்பிக்கிறேன், இந்த ஆஃபீஸ் வேணாம், வேறு ஒரு ஆஃபீஸ் போகிறேன், வேறு ஒரு முயற்சி எடுக்கிறேன். சிலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த தொழிலே எனக்கு விருப்பாகி போச்சு, ஓரடிச்சு போச்சு அந்த தொழில். ஆனால் இதில் ஒரே ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழமொழி அப்படின்னு ஒன்று உண்டு. பழைய மொழி அப்படின்னா, தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அதனால் அந்த தொழில் நல்லா வருமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு அடுத்த இந்த கால் எடுத்து அந்த காலில் வைங்க. ஏன்னா சந்திரனோட சஞ்சாரம் 10ல் இருக்கும்போது இந்த
தொழில் சம்மந்தப்பட்ட குழப்பங்கள் தான் உங்களுக்கு வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. தொழில் விஷயத்தில் மட்டும் வேலையை விடுறது கூட பார்த்தீங்கன்னா அடுத்த வேலையில் ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறமா இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, இப்போ வந்து வேலையெல்லாம் டக்குன்னு விட முடியாதாமே, அது மாதிரி பேப்பர் போகிறதுன்னு ஒன்று, அது மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யறது நல்லது. அடுத்தது நம்ம பார்க்குற ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரொம்ப அருமையான நேரம் இது. எப்படின்னு சொன்னீங்கன்னா 7ஆம் இடத்துல சனியோட சஞ்சாரம் 7 இருக்குது. 7 சனி செஞ்சாருக்கும்போது சில நல்லவைகளையும் பண்ணிடும். என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய பார்ட்னர், தொழில் பார்ட்னரை கொடுக்கும். அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சவராக இருப்பார். உங்களுக்கு அந்த தொழிலில் வாடும் விஷயம் தெரியல அப்படின்னாலும் அவர் வந்து காப்பாற்றுவார். அது மாதிரி 7ஆம் இடத்துல சனி இருக்கும்போது நல்ல தொழில் பார்ட்னர் அமையத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது வந்து கண்டக சனின்னு சொல்கிறாங்க. அந்த உங்கள் உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்கணும். சனியோட சஞ்சாரம் 7 இருக்கும்போது உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் பாதிக்கலாம். சில பேருக்கு தசாபுக்தி சரியில்லாத, சிம்மராசி சொல்லிட்டாரு, எல்லாருக்குமே அப்படிதான் கிடையாது. ஒரு நல்ல தசாபுக்தி நடக்கக்கூடியது நல்லது தான் நடக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிற ராசி கன்னிராசி. கன்னிராசிக்காரர்களுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கும் சந்திராஷ்டமம் இருந்தால் ஒன்றும் பெரிய பாதிப்புலாம் இருக்குது. இன்னையோட முடிஞ்சது பெரிய ஒரு ஃபெயிலியர் ஜாஸ்தி சார் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். புதுசாக எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம். புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறோம், புதுசாக ஒரு பொருள் வாங்குகிறோம், இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணலாம். இன்றைக்கி வந்து கல்யாணத்துக்கான நகைகள் வாங்குகிறோம் சார், அவாய்ட் பண்ணிவிடுங்க. எங்ககிட்ட கேட்பாங்க, இந்த தாலிக்கு இப்போ இது வாங்க போகிறோம், தங்கம் வாங்க போகிறோம், அது வந்து போகலாமா? சந்திராஷ்டமம் வேண்டாம் தான் நாங்கள்லாம் சொல்லுவோம். அதே மாதிரி இன்றைக்கி கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால புதிய முயற்சிகளை நிச்சயமாக தவிர்த்துறது நல்லது. அடுத்தது நம்ம பார்க்க போகிற ராசி துளாராசி. துளாராசிக்காரர்களுக்கு அதிபதியும் ரிஷபராசிக்காரர்கள் அதிபதியும் சுக்கிரன் தான். அப்படி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வேலையில் சுத்தம், நடைமுறை பாவனை எல்லாத்துலேயும் சுத்தம், நல்ல நண்பர்கள், நீதி நேர்மை நியாயம்னு பேசக்கூடிய இந்த ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திரனோட சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருக்குது. அந்த 7ஆம் இடம்ங்கிறது ரொம்ப அருமையான இடம். காதல், தொழில், வேலை, எதில் நீங்கள் முயற்சி பண்ணாலும் 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது பண்ணிங்கன்னா அது வந்து சப்தம ஸ்தானம்னு சொல்லுவோம். அது சந்திரனுக்கே ரொம்ப பிடிச்ச இடம். யாராவது இப்போ லவர்ஸ் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பதில் சொல்லணும். சார் லவர்ஸ் சொல்கிறீங்கன்னு கேட்காதீங்க. 7ஆம் இடம் கலத்திர ஸ்தானம், மனைவி, எதிர்கால மனைவியை நிர்ணயிக்கக்கூடிய இடம். அப்போது அந்த 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது பொண்ணு பார்க்க போகலாமா? போகலாம். அன்றைக்கி போனீங்கன்னா சக்ஸஸ் ஆகிடும். அது வரைக்கும் 10 பொண்ணு பார்த்தேன், செட் ஆகலை. 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறத பார்த்து தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுட்டு போய் அன்றைக்கி பொண்ணை காமிங்க, உங்கள் பையனுக்கு டக்குன்னு கல்யாணம் முடிஞ்சிடும். அந்த மாதிரியான அருமையான நாள் இன்றைக்கி 7ஆம் இடத்து சந்திரன் மிக அருமையான நல்ல பலன்களை நிச்சயமாக தருவார். அடுத்தது நம்ம பார்க்க போகிற ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன். 6ஆம் இடம் வந்து 2 சந்திரன் சொல்லியிருக்கேன். அப்படி பார்த்தீங்கன்னா எதிரிகள், மறைமுக எதிர்ப்புகள் இன்றைக்கி கொஞ்சம் கை ஓங்க வாய்ப்புகள் இருக்குது. உங்களை பிடிக்காதவங்க உங்கள் கூடவே இருப்பாங்க, இருந்துக்கிட்டு உங்களுக்கு குழிப்பறிப்பாங்க. அதனால் இந்த 6ஆம் இடத்துல சந்திரன் சஞ்சாரிக்கும் போது நாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக நம்ம சுற்றி இருக்கவங்ககிட்ட ஜாக்கிரதையாக பழகிறது நல்லது. அதுமாதிரி நம்ம உடம்பு ஒரு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா டாக்டர்கிட்ட போய் பார்த்து கரெக்டான மெடிசன் எடுத்துக்கிறது இன்றைய தினம் வந்து உங்களுக்கு ரொம்ப அட்வைசபிளாக இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ராசி தனுசு ராசி. தனுசு ராசியில் வந்து பார்த்திங்கன்னா அருமையான இடம் 5ஆம் இடம் பூர்வமணி ஸ்தானத்தில் போய் சந்திரன் உட்காரும்போது ஒரு திருமணத்தை பற்றி நல்ல செய்திகள் வரும். திருமணம் வந்து நாங்கள் ஓகே பண்ணுறோம் அப்படின்னு போய் பொண்ணு வீட்டில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பையன் வீட்டில் சொல்லுறதுலாம் ஒரு காலம், அதெல்லாம் இப்போது பொண்ணு வீட்டில் ஓகே சொல்லணும். அதுதான் இப்போ இந்த காலத்தில் வந்து இந்த 2000 கிட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொண்ணு ஓகே சொல்லிருச்சு கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான நேரம். பையன் பார்த்துட்டு வந்துடுவோம், பையன் எந்த பொண்ணாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லுவோம். ஆனால் அதே சமயத்தில் பொண்ணு ஓகே சொல்லணும். அந்த பொண்ணு இன்றைக்கி இவங்களுக்கு நல்ல செய்திகள் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த தயாராக இருக்க தனுசு ராசிக்காரர்கள். புத்திரபாக்கியம் சம்பந்தமாக நல்ல செய்திகள் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. கோர்ட்டு கேஸு இது மாதிரி ஒரு டர்னிங் பாயிண்ட்ஸ்லாம் இன்றைக்கி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. அடுத்த நம்ம பார்க்குற ராசி மகர ராசி. மகர ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன், அர்த்தாஷ்டம சந்திரன் சொல்லுவோம். 4ஆம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அர்த்தாஷ்டம குரு, அர்த்தாஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சந்திரன் அப்படின்னு சொல்லுவோம். அர்த்தாஷ்டமம் 8ல் பாதி. அப்படி இருக்கும்போது அந்த 8ல் வரக்கூடிய குழப்பங்களில் பாதி, சந்திராஷ்டமத்தில் வரக்கூடிய பாதி வந்து இன்றைக்கி மகர ராசிக்கு நிச்சயமாக வரும். இடமா பலமா, டேவா நைட்டா, பிளாக்கா ஒயிட்டா அப்படிங்கிற குழப்பத்தில் முடிவு எடுக்க முடியாமல் இன்னும் நீங்கள் திணறுவீர்கள். ஆனால் 4ஆம் இடத்துல சந்திரன் வரும்போது தாயாரின் உடல்நலம் சிறிதுன்னு சொல்கிறோம், சிறிது பாதிக்கப்படலாம். அப்படி ஏதாவது பாதிப்பு தெரிஞ்சுன்னா உடனே நீங்கள் போய் அதை மருத்துவர்கிட்ட ஆலோசனை வாங்கிக்கிறது நல்லது. அடுத்தது நம்ம பார்க்குற ராசி கும்பராசி. கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இப்போ நடந்துருக்கு சார் ஜென்ம சனினா உங்கள் ராசியிலேயே சனி உட்கார்ந்துருக்கு. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகளை எப்படி சார் செட் ஆகும், கொஞ்சம் இழுத்து தானே சார் அடிக்கும். அதனால்
உங்களுடைய ராசிக்கு இன்றைக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. சகோதர வழி லாபம் உண்டு சில பேருக்கு சகோதர வழியில் பிரச்சனைகளும் வரலாம். அந்த அவங்களுடைய ஜாதக அமைப்பு சகோதர அமைப்பை பொறுத்தது. அதனால் 3ஆம் இடம் ரொம்ப அருமையான இடம். அதில் வந்து பார்த்திங்கன்னா சகோதரர்களுக்காக இன்றைக்கி நீங்கள் செலவு பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான நாள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மீனராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்தில் சந்திரனோட சஞ்சாரம், அது கூடவே ராகுவும் உட்கார்ந்துருக்கு. ராகு இருந்ததுன்னா கொஞ்சம் அது அமைப்பு அவ்வளோ சரி கிடையாது. சரியான வார்த்தைகள் உங்கள்கிட்டேருந்து வராது. சந்திரன் தான் வந்து மனோகாரகன்னு சொல்லுவோம். அவர் போய் ராகுவோட சேர்ந்தா ஒரு அடமெண்ட்டான ஒரு பிடிவாதம், வேண்டாம் எனக்கு, என்னால் முடியாது அப்படின்னு ஒரு கட்டணீட்டாக பேசக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு. அது வந்து எதிராளிக்கு தப்பாக தெரியலாம், அவங்களுக்கு நியாயமாக தெரியலாம். அது அவங்களுடைய அந்த வழக்கை பொறுத்து. அதனால் பார்த்திங்கன்னா சந்திரனும் ராகுவும் சேரும்போது கொஞ்சம் இந்த மாதிரியான தடித்த வார்த்தைகளை தவிர்ப்பது இந்த மீனராசிக்காரர்களுக்கு நல்லது. இன்றைக்கி உள்ளபடி நிகழ்ச்சியில் 12 ராசிகளுக்கான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.